அனைத்து கல்லூரி, பள்ளி, அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு 10 பேருக்கு மேல் உயிரிழந்ததாக செய்திகள் அறிகின்றோம். அது மட்டுமல்லாமல் மூணார் எஸ்டேட் பகுதிகளில் அனைத்து பகுதிகளிலுமே நிலச்சரிவு, மண் சரிவு போன்றவை ஏற்பட்டு தேனி மூணார் நெடுஞ்சாலையும், கொச்சின் மூணார் நெடுஞ்சாலையும், உடுமலைப்பேட்டைக்கு செல்லக்கூடிய மூணாறிலிருந்து உடுமலைப்பேட்டைக்கு செல்லக்கூடிய நெடுஞ்சாலையும் மண் சரிவு காரணமாக முடங்கியுள்ளது. அது மட்டுமல்லாமல் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கூட ஆங்காங்கே சில எஸ்டேட் பகுதிகளில் தேயிலை தோட்ட நிர்வாகம் சார்பாக விடுமுறை அளிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அனைத்து ஆறுகளிலும் நீர் பெருக்கெடுத்து வருகிறது. மூணாறின் முக்கியமான அணையான மாட்டுப்பட்டி அணையிலிருந்து அனைத்து மதகுகளும் திறக்கப்பட்டு வெள்ள நீர் வெளியேற்றப்படுகிறது. இந்த வெள்ள நீர் வெளியேற்றப்படுவதால் இந்த வெள்ள நீர் பெரியாற்றில் கலந்து கரையோர மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் நிலை உள்ளதால் அந்த கரையோர பகுதியில் இருக்கிற மக்கள் அனைவருமே பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் பள்ளிவாசல் அருகில் உள்ள ஆத்துக்காடு என்ற வாட்டர் ஃபால்ஸ், அதாவது நீர்வீழ்ச்சி மிகவும் அதி தீவிரமாக வேகமாக வெள்ள நீர் அந்த ரோட்டை கடந்து செல்கிறது. அதனால் அந்த பகுதிக்கு செல்வதற்கு மக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தத்தில் மூணார் முடங்கியுள்ளது. முருகன், இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் பாலம் உடைந்திருப்பதாகவும் இதனால் கூட அந்த பகுதியில் அந்த மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. இதுவரைக்கும் மாநில அரசு தரப்புல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது? தொடர்பாக மத்திய அரசு கிட்ட ஏதேனும் மீட்பு பணிகள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எதுவும் வைக்கப்பட்டிருக்கா? அதாவது இப்ப கேரள மாநிலம் சார்பாகவே அந்தந்த மாவட்ட ஆட்சியாளர்களிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு அங்காங்கே மீட்பு பணிகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது மூணாறிலிருந்து பள்ளிவாசல் வழியாக கொச்சின் செல்லக்கூடிய சாலை நிவாரண பணிகளை தீர்த்து பொதுமக்கள் உபயோகத்திற்காக ரோடு திறந்து கொடுக்கப்பட்டுள்ளது. மீட்பு பணிகள் ஆங்காங்கே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் வரும் நாட்களில் மழை நீடிக்குமே ஆனால் அவர்களுக்கு கண்டிப்பாக மத்திய அரசின் உதவியை நாட வேண்டி வரும் ஒரு சூழ்நிலையும் உள்ளது. பானு.